ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மட்டன் பிரியாணி எப்படி வீட்டில் இருக்க அரிசியை வச்சு செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நம்ம சேனலில் உள்ள அப்டேட் சொன்னோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 kg கிட்ட மட்டன் எடுத்து வச்சுட்டு அதை மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஹர்ப்ஸ் அண்ட் கர்ட் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அந்த மட்டன் மேலே ஊற்றிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் கிட்ட எடுத்து அதையும் அந்த மட்டன் போட்டுட்டு 1 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறம் சக்தி பிரியாணி மசாலா அதை போட்டுட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு இது 3 மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 30 மினிட் கிட்ட மேரினேட் பண்ணி 1 ஸ்பூன் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மேரினேட் பண்ணி அதை இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி கீரை இது எல்லாத்தையும் சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அதை அடுப்பில் வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் சைடில் அதுக்கு தாளிச்சதுக்கு போடுறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாத்தையும் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இந்த தாளிச்சதுக்கு வச்சுருந்தது எல்லாத்தையும் போடுங்க, அது நல்லா மனம் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சின்னதாக சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்கி ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு. நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் நல்லா வெங்காயம் வெந்தக்கப்புறம் சின்னதாக சாப் பண்ணி வச்சு பச்சை மிளகாய் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். பச்சை மிளகாய், கொத்தமல்லி கீரை எல்லாத்தையும் தாளிச்சத்துலேயே போட்டால் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குனா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் தக்காளி சின்னதாக சாப் பண்ணி வச்சு தக்காளி எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்கி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஒன்ஸ் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை எடுத்து அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு அப்புறம் இது வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். அது ஒரு பக்கம் சைடில் இருக்குது. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அரிசி எடுக்கிறோம். வீட்டில் நார்மலாக சோறு பொங்குற அரிசி தான். ஒரு 2 கிளாஸ் அரிசி எடுக்கிறோம். ஒரு 2 கிளாஸ் அரிசிக்கு ஒரு 4 கிளாஸ் கிட்ட தண்ணி வைக்கணும். எடுத்துட்டு அப்புறம் அது மட்டன் வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு இப்போ திறந்து பார்க்குறேன். இப்போ மட்டன் வெந்துட்டான்னு பார்த்தா நல்லா கிரேவி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் மட்டன் வேணும்னு சொல்லிட்டு திரும்ப மூடி வச்சுட்டு திரும்ப 1 hour கிட்ட திறந்து போட்டோன்னா மட்டன் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம அதில் ஒரு 4 கிளாஸ் 2 கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா இப்போ ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதுதான் 1 by 1 ஒரு கிளாஸ் தான் நான் ஊற்றுறேன். நெக்ஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். மூடி போட்டு சைடில் எடுத்து வச்ச அரிசியை தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா அலசிக்கணும். தண்ணியை நல்லா அலசிட்டு வடிகட்டி சைடில் வச்சுக்கணும். இப்போ அடுப்பில் ஊற்றி வச்சு தண்ணி கொதி வந்துச்சான்னு பார்க்கணும். லைட்டாக பபிள்ஸ் மாதிரியே வரும்போது நம்ம எடுத்து வச்ச அரிசியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் சேர்க்க ஆரம்பிச்சுக்கணும். ஒன்ஸ் ஃபுல்லாக நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போடணும். நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் மூடி போட்டு வச்சு எடுத்தோம். பபிள்ஸ் வந்துச்சு. இப்போ மூடி போட்டு எடுத்துட்டோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒன்ஸ் அரிசி நல்லா வெந்து வரணும். அப்புறம் தம்மில் போட்டு எடுத்தோம்னா பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நாம் இன்றைக்கி இலை போட்டு மட்டன் பிரியாணி வச்சு ஆனியன் ரைத்தா வச்சு அப்புறம் ஈரல் சுக்கா இதெல்லாத்தையும் வச்சு சர்வ் பண்ணோம். நீங்களும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.